ஜனவரி மாதத்தில் அடுத்தடுத்த தேதிகள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த டிசம்பர் மாதம் முடியும் போதும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது எல்லாமே ஒரு தொடர்ச்சியா ஒரு 2 நாள் மட்டும் மழை வந்துட்டு, அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துட்டு, மறுபடியும் ஒரு 2 நாள் மட்டும் மழை வந்து, அதன் பிறகு ஓய்வு கொடுத்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகரிக்குமா? அல்லது குறையுமா? இல்ல பனிப்பொழிவு தான் அதிகரிக்குமா? என்று பலரும் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா அத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழை மிக தீவிரமாக இருக்க வேண்டிய நாட்கள். குறிப்பாக டிசம்பர் இறுதியாகட்டும், அதே மாரி ஜனவரி மாதங்கள்ல தொடக்கமாகட்டும், ஏன்னா முதல் வாரத்திலேயே கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் ஜனவரி முதல் வாரத்திலும் பதிவாகறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம். சிறந்த சலுகையில 70% 90% வரைக்கும் உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட்டுமே கொடுத்துருக்குறோம். நியூ இயர் சேல் போயிட்டுருக்கு. ஸோ புத்தாண்டு சலுகைகள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வேகமா வாங்கி பயன்பெறுங்க. ஏன்னா, நெறைய பொருட்களோட விலை குறைவாக இருக்கிறனால, நம்ம சேனல்லேருந்து நெறைய பேர் வாங்கி பயன்பெற்று வராங்க. சீக்கிரமா போய் நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்லயும் இருக்கு. நீங்க வாங்கி பயன்பெறலாம். தமிழகத்தில் பனிப்பொழிவு தீவிரமாகி வரும் நிலையில், மீண்டும் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா, இந்த பனிப்பொழிவு நமக்கு முடியும் தருவாயில எப்பயுமே நமக்கு ஒரு மழை பொழிவுங்கிறது கனமழையாக தான் இருக்கும். இப்ப நெறைய மாவட்டத்தில அதிகாலை நேரத்தில பனிப்பொழிவு ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா அதிகாலையில தான் இன்னும் நமக்கு இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாகுறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இன்னும் 2, 3 நாட்களுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்பவே குறைவாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு லேசான மழை பெய்யும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது குறிப்பாக கடலோர பகுதிகள்ல லேசான மழை வாய்ப்புகள் நேற்றைய தினத்தில, அதற்கு முந்தைய நாட்களிலும் ஏதேனும் சில இடங்கள்ல வான மேகமூட்டமாக நெறைய பகுதிகள்ல காணப்பட்டது. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரல் மழை கூட ஆங்காங்கே பதிவாயிருக்கு கடலோரத்தில. அதே மாரி தான் இன்னைக்கும் நமக்கு சில பகுதிகள்ல சாரல் மழையானது எதிர்பார்க்க முடியும். சற்று கனமழை, வலுவான மழைலாம் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 இந்த தேதிகள்ல மழை வாய்ப்பு கடலோரத்தில எதிர்பார்க்க முடியும். அதிகபட்சமாக கடலோரத்தில நல்ல ஒரு மழை கிடைக்கும். டிசம்பர் 30 மற்றும் 31 அதுக்கப்புறம் ஜனவரி 1 கூட சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது எப்பொழுது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். அதாவது குறிப்பாக 29 வரை தீவிர பனிப்பொழிவும், அடுத்து வரும் அந்த 3 நாட்கள் 30, 31 மற்றும் ஜனவரி 1 தேதிகள்ல மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கனமழை தேதிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கடலோர மாவட்டத்தில மட்டும் மிதமான மழை பொழிவு, சற்று கனமழை வரை ஓரிடங்கள்ல பதிவாகும். அடுத்த கனமழைக்கான தேதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜனவரி 7, 8 மற்றும் 9 இந்த 3 நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகள்ல பரவலாக மழை வாய்ப்பும் அதிகரிக்கும். அப்ப ஜனவரி 7, 8, 9 தேதிகளிலும் மீண்டும் தமிழகத்தில் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக கண்டிப்பா அதிகரிக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 7, 8, 9 தேதிகள்ல மீண்டும் மிதமான மழை, கனமழையாக பகுதியாக சில இடத்துல மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இந்த பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் கணிசமாக நமக்கு மழை பெய்த பிறகு தான் நம்ம பொங்கல் பண்டிகைக்குள்ளே நம்ம போகிறோம். அதனால பொங்கல் பண்டிகை அன்று மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பொங்கல் பண்டிகை தினத்தன்று லேசான சாரல் மற்றும் மிதமான மழை தானே தவிர, மற்றபடி வந்து மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அதனால பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல வந்து பதிவாகிரும். ஒரு கனமழையாக, மிதமான மழையாக பதிவாகிய பிறகு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெறைய இடங்கள் குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகள் தான் மழை வாய்ப்புகள் சற்றே அதிகமாக பதிவாக வாய்ப்பு. அதேமாரி டெல்டாவுல வந்து நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை
இது போன்ற கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கிறவங்க, நீங்க டெல்டா பகுதிகள்ல மற்றும் தென் மாவட்டத்தில இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்ச நேரமாவது மிதமான மழை சொல்லியிருக்கக்கூடிய தேதிகள்ல உறுதியா நமக்கு பதிவாகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால தமிழகத்தில் டிசம்பர் இறுதியிலும், ஜனவரி முதல் வாரத்திலும் பலத்த மழை தீவிரமாகும். மற்ற மாவட்டங்கள் என்னங்காச்சு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் என்னாச்சு? மழை ஏதேனும் பதிவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னா, வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள்ல சாரல் மற்றும் மிதமான மழை மட்டுமே மிஞ்சும். அதிக மழை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிர்றோம். அதனால எந்தெந்த நாட்கள்ல நம்ம மழை சொல்லியிருக்கிறோமோ, அன்னைக்கு மட்டும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழைய எதிர்பாருங்க. அறிவிக்கப்படாத நாட்கள்ல மழை வரப்போகுது, அதிக மழை வரப்போகுதுன்னு சொல்லி நீங்க நம்பி ஏமாற வேண்டாம். அதனால உங்களுக்கு தெளிவா அதுதான் நம்ம சொல்லிர்றோம். அதனால எந்த தேதியில மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாகவும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது. பொங்கல் முடிஞ்சவுடன் இன்னொன்னு என்னன்னா, வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்கப் போகுது. வடகிழக்கு பருவமழை வந்து இந்த பொங்கல் நாட்கள் வருகிற ஜனவரி பொங்கல் நாட்கள் இருக்கிற வரைக்கும் தான் வடகிழக்கு பருவமழை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதே வந்து ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்தே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் பகல்ல கொஞ்சம் கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் மார்ச் முதல் வாரத்தில இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும். பனிப்பொழிவுங்கிறது வந்து பிப்ரவரி முடியும் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். பிப்ரவரி முடியும் வரைக்கும் பனிப்பொழிவுங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனா, நமக்கு சரியாக மார்ச் தொடங்கியதிலிருந்தே நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க போது. அது கோடை காலங்கள்ல உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமா நம்ம அறிவிக்கிறோம். அதனால நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அறிவிக்கக்கூடிய மழை பொழிவு நாட்கள்ல நீங்க மழை பொழிவை எதிர்பாருங்க. போதுமானதாக இருக்கும். எந்தெந்த தேதிகள்ல நம்ம மழை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறோமோ, அந்த தேதிகள்ல அதிலும் குறிப்பா கடலோர, டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில மட்டும் எதிர்பாருங்க. உள் மாவட்டத்தில என்னங்க ஆச்சு? கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்க வந்து நமக்கு அதிக மழை தீவிரம் ஆகாது. பெரும்பாலும் பனிப்பொழிவாவே தான் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் தீவிர பனிப்பொழிவாகவே இருக்கும். ஏற்கனவே அங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்கள்ல குளூர்ல நடுங்கிட்டு இருக்காங்க இந்த மாவட்ட மக்கள். தொடர்ந்து வேலூர் முதல் சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான உள் மாவட்ட பகுதிகள் பனிப்பொழிவே நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். மழை வாய்ப்பு குறைவு. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்குறோம். நீங்க மறக்காம அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து நம்ம ஷாப்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருள கிளிக் பண்ணி, உள்ள போனீங்கன்னா மேல ஷாப் உங்களுக்கு வந்து அ எந்த பொருள் வேணுமோ நீங்க டைப் பண்ணி, சர்ச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு 70%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் குடுத்துருக்குறோம். இது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சலுகையாக உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க. ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷினுடைய ரேட் எல்லாமே உங்களுக்கு 70% மேல உங்களுக்கு ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.